நேத்து வரைக்கும் மத்தவங்க தான் மதிக்காம இருந்தாங்க, இப்ப பெத்தவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பம் சுட்டு எடுத்துறவா? அட நோ நோ, பிஸி. அதாவது பிஸி மீன் பிஸி. பிஸ் பிஸ். எது பிஸி பிஸா? இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது. உனக்கு நீங்க என்ன ரகம்னே தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கூர், அவன் நம்பர் 2 டுபாக்கூர். நான் நம்பர் 1. டுபாக்கூர்னா என்னடா? கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் டுபாக்கூர். ராஸ்கல், ரொம்ப நக்கல் வராயாவே. எப்போ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது சொல்ல சொல்றா. எப்பவுமே சொல்றது உனக்கு புரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஏமா சொல்ல. டேய், இந்த வண்டி டிரைவரை கூப்பிடு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க துபாய் மாமா. குரலை மாத்தி பேசுற எப்படா கண்டுபிடிச்ச? கொரோனா மாத்தினியே, நம்பரை மாத்தினியா? ஆமா. ஹலோ, இப்ப பாரா, வேற நம்பர் வேற செல்லுடா. உன்னை எப்படி தட்டு தூக்குறீ மட்டும் பாரா. நீங்க மறுபடியும் உள்ள பெல் அடிக்குது. என்னடாது? டேய் சீக்கிரம். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? அட பாவி, தெளிவா பேசுற. யார் பேசுறேன்னு கேக்குறியா? யார் பேசுறது? நம் ஊருக்கு பஸ் வாங்கினா 20 லட்சம் ரூபாய் ஆகும். அப்போ பஸ்ஸே வாங்கலன்னா 20 லட்சம் ரூபாய் ஆகாது இல்ல? அந்த காசை வச்சு இன்னொரு பஸ் வாங்குவோம். கோயில் திருவிழா வருதுங்க, ஏதாவது நன்கொடை எழுதுங்க, ஒரு சின்ன தொகை எழுதுங்க, வாங்கிட்டு குறுந்தொகைன்னு எழுதியிருக்காரு. ஏய், நீ என்ன நினைச்சிருக்க? ரூபா சொன்னியா? ஒரு 100, 200, 300 எழுது, வாங்கிட்டு அகநானூறு புறநானூறு எழுதியிருக்காரு. நீ 300 வரைக்கும் நான் சொன்னா 400 எழுதுறேன். இத பாத்தீங்களா? என்னது? பெருமாள் பொண்டாட்டி என் உப்மாவை குறைச்சலா எடை போட்டீங்கல்ல, 10 ரூபாய் செலவு செஞ்சு நான் பண்ண உப்மாவுக்கு மதிப்பு 100 ரூபாய். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? இனிமே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்கும் உப்புமா செய்யறதுனா? உப்மா மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சமைச்சு விக்கிறதுன்னு.